இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ, இப்படி நகையை திருடிட்டு அழாதம்மா, விடுமா. சுமதி, அழாத சுமதி. அழாதம்மா, கல்யாணம் எப்படி நடக்கும்? கண்டிப்பா கிடைச்சிடும். சுமதி, இப்படியே அழுதுட்டு இருந்தா எப்படி? இப்படி எல்லாம் ஆகும் யாரு கண்டா? எல்லாம் நம்ம விதி. விதியா? அந்த விதி நம்மளோட வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி விளையாடணும்? 20 வருஷமா ஒவ்வொரு நிமிஷமும் அடிபட்டு மிதிப்பட்டு நான் செஞ்ச நகைய ஒரேடியா இப்படி தூக்கிட்டு போயிட்டானே. இப்பதான் என் பொண்ணு வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை பார்த்தேன். எங்க அது நடக்காம போயிடுமோன்னு பயமா இருக்கு அமுதா. மா, அப்படிலாம் எதுவும் ஆகாதுமா. கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம்ல, போலீஸ் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்கம்மா. போலீஸ்க்கு வர 1000 கம்ப்ளைண்ட்ல இதுவும் ஒண்ணு. அவங்க எங்கிட்ட இருந்து இதெல்லாம் தேடிட்டு இருக்க போறாங்க மீனாட்சி. அமுதாக்கா, நீங்க இன்னும் அம்மாவை பயமுறுத்தாதீங்க. பயமுறுத்தலதா, பாவி பசங்க இப்படி பண்ணிட்டானுங்களே. திருண்ண கை விளங்காம போகட்டும். நடந்ததை கேள்விப்பட்டோம். உங்களை பார்க்க தான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்கன்னு சொன்னாங்க. உடம்பு இப்ப எப்படி இருக்கு? தேனு, காஃபி எடுத்துட்டு வா. அதெல்லாம் வேண்டாம் சுமதி. பணம் காசுல சேர்க்கறது பெரிய விஷயம் இல்ல, அத பாதுகாப்பா வச்சுக்க தெரிஞ்சிருக்கணும். இப்படியா கவனம் இல்லாம இருப்பியே? இப்படி நடக்கும்னு யாரும் நினைக்கலமா. கட்டையில போறவனுங்க இப்படி திருடிட்டு போயிட்டானுங்க. திருட்டு பயலுகள்லாம் ஊர்ல 1000 பேர் இருக்கானுங்க. நாம தான் சூதானமா இருந்துக்கணும். என்ன கோடி கோடியாவா சொத்து சேர்த்து வச்சிருக்கியே? கல்யாணத்துக்கு நாளை குறிச்சு வேலை நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நகைய பறி கொடுத்துட்டு வந்து நிக்கிறியே, எப்படி? சொன்ன நேரத்துக்கு கல்யாணம் நடக்கும்ல? அத்தை, அவங்களே பாவம் நகை போயிடுச்சேன்னு கஷ்டத்துல இருக்காங்க. குசலம் விசாரிக்க வந்த இடத்துல என்னத்த இது? மருமவளே, கஷ்டம்தான் இல்லன்னு யார் சொன்னது? ஆனா கல்யாண நாள் நெருங்குது இல்ல. நம்ம மனோவுக்கு வேற இந்த மாசத்துக்குள்ள கல்யாணம் நடக்கலன்னா 5 வருஷத்துக்கு கல்யாணம் நடக்காதுன்னு ஜோசியர் சொல்லிருக்காருல்ல. ஏய், இன்னைக்கு நரிமுகத்துல முழிச்சிருக்கோண்டா. கொத்தா மாட்டிக்கிச்சு பாரு. எப்படியும் 10 லட்சம் தேருமாப்ல. வித்துட்டே வந்திருக்கலாம் என் அம்புட்டியும். ஏய், போலீஸ் கம்ப்ளைண்ட் போயிருக்கோம். தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. இங்கனக்குள்ள வித்தா நம்ம மாட்டிப்போம். காலையில திருச்சி பக்கம் போயிருவோம், அங்க வித்துறலாம். கதவு மூடுறா. நகையை பத்தி மட்டும் கேட்டு போறாங்க. அந்த வீட்டுக்கெல்லாம் போய் அக்கா வாழணுமா? ஏண்டி ஏண்டி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அவங்க ஏதோ அக்கறையில தானே வந்து பேசிட்டு போனாங்க. எது இது அக்கறையா? கல்யாணம் நம்மளால செய்ய முடியுமான்னு வேவு பார்த்துட்டு போறாங்க. ஏண்டி, இந்த மாதிரி நேரத்துல யாரா இருந்தாலும் இப்படிதானே பேசிட்டு போவாங்க. அவங்களுக்கும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும்னு ஒரு காரணம் இருக்குல்ல. தேதியெல்லாம் குறிச்சாச்சு. நான் தான் நகையை தொலைச்சிட்டு வந்து இப்படி நிக்கிறேன். சுமதி, அம்மா, கடவுளே. ஓ மேல தப்பு இல்லம்மா. அவங்க எல்லாம் இந்த பணம் நகை மேலதான் குறியா இருக்காங்க. மீனாட்சி, அவங்க அம்மா நம்ம கிட்ட நல்லா தானே பேசினாங்க. நம்ம அம்மாக்கு ஆறுதல் தானே சொன்னாங்க. ஆமா, உனக்கு வர மாப்பிள்ள வந்து ரொம்ப நல்லவர் தான். நான் தான் இந்த நேரத்துல போய் நகையெல்லாம் தொலைச்சிட்டேன். எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. திரும்ப திரும்ப நீ அதையே யோசிச்சுட்டு இருக்காதம்மா. நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு வா. எனக்கு சாப்பாடு வேண்டாம். சுமதி, பைய குடுறா குடுறா. ஏய், ஐயோ, மாப்ள வெப்பன்ஸ். கிளம்புங்கடா முதல்ல 2 பேரும். ஏய், குடுறாங்கறல. ஏய், போடா. குடுறா. ஏய், மாப்ள. குடுறா. வரா. ஏய், வரா. ஏய், என்ன வர? ஏய். ஏய், ஜீவா. ஜீவா, ஏய். குடுறா. ஏய், உரோ.
ஏய், எதுக்குடா? ஏய், மாப்ள, வாடா. ஏய், வாடா. இல்லங்கடா, அப்படியா? அவங்க அப்படி சொன்னாங்களா? ஏய் நிறுத்து இல்ல, இல்ல. நிறுத்து ஏய், நிறுத்துங்கடா. நான் என்னன்னு பாத்துக்கிறேன். நிறுத்து. ஏய், சார், சார். நிறுத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நிறுத்து நிறுத்துரு ஏய் இறங்கு இறங்கு இறங்கு. நீயும் நீ சொல்றது புரியுது. பேப்பர் எடு பேப்பர் எடு சார். நான் கொடு எங்க இருந்துடா வரீங்க ஏன் சார் மரியாதை எல்லாம் கேட்க மாட்டீங்களா? வாடா போடாங்கறீங்க. ஆமா. நாங்க உங்களை சார்னு தானே சொல்றோம். என்னடா வாய் நீளுது சரி, நான் கூப்பிடுறேன். கையில என்னடா அது அது என்னன்னு பாருங்க புரியாது. சார் இந்தாங்க கொடுங்க அத சார் செயின் ஸ்நாச்சிங் பசங்க இவங்க தான் சார் சார் திருட்டு போயிடலாம். களவாணி பயல்களா? என்ன தைரியம்டா உங்களுக்கு? ஏய் உண்மையை சார் சார் சார், சார். நாங்க திருடல. ஆமா சார். திருடங்களை மடக்கி பிடிச்சி நகையை மீட்டு உங்ககிட்ட ஒப்படைக்க வந்தோம். அப்படிங்களா சார்? எந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரா இருக்கீங்க? சார் நான் சொல்றத கேளுங்க சார். நாங்க திருடல. கை நீட்டி பேசிட்டு இருக்கேன். சார், ஏய், சார். திருட்டு பயல எகத்தலமா பேசிட்டு இருக்க. சார் சார், சார், அவன் உண்மையதான் சார் சொல்றான். நகையை களவாண்டு போகும்போது நாங்க அந்த ஏரியால தான் சார் இருந்தோம். அந்த திருட்டு பசங்க நாங்க தான் சார் தேடி கண்டுபிடிச்சோம். அவன் எதுக்கு சார் அடிக்கிறீங்க? கதை சொல்லிட்டு இருக்க. சார். டேய் என்னடா சவுண்ட் விடுற? சார் நாங்க திருடல சார். களவாணி பயலுகளா? நகையை திருடிட்டு கதை அளக்குறீங்க. ஏய் வண்டில ஏத்திங்க அவனை. சார், வாடா. ஏத்திங்க. சார், வாயை திறந்தா சார், செவுத்துல சார், பேத்துருவேன். போன் போன் ஏய் போன் அக்கா ஒரு நிமிஷம். ஏய் போன் போன் யார் போன் மாமா, யார் போன் பதறாதம்மா, இருமா. மாமா, இருமா, பதறாதம்மா, இருமா. நான் யாருன்னு பாக்குறேன். இருமா. யாருடி? வெறும் நம்பரா தான் இருக்கு. ஹலோ, யாருங்க? ஹலோ சுமதியா? அவங்க என் அம்மா தான், சொல்லுங்க. மா ஸ்டேஷன்ல இருந்து பேசி பேசுறேம்மா. ஆ, சொல்லுங்க சார். மா உங்க அம்மா நகை திருட்டு போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆமா சார். ஏதாவது தெரிஞ்சுதா? நாங்க அவங்கள பிடிச்சாச்சுமா. ஐயோ என்ன ஆச்சு அம்மா, என்ன சொல்றாங்க அப்படியா சார்? என்ன அப்போ நகை? அதையும் அந்த திருட்டு பயல்கிட்ட இருந்து பறிமுதல் பண்ணியாச்சு. சார், உண்மையாவா? ஓ என்ன விஷயம் கிடைச்சிருச்சா சார்? ஆமாம்மா. ஸ்டேஷனுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துட்டு நகையை வாங்கிட்டு போங்க. ஆ, சரிங்க சார். இதோ நான் உடனே வரேன் சார். ரொம்ப நன்றி சார். யார் போன்ல என்ன ஆச்சு என்ன சொல்றாங்க சொல்லு மாமா, நம்ம நகையெல்லாம் கிடைச்சிருச்சாமா? நகை கிடைச்சிருச்சா நகை ஐயோ தேனு லட்சுமா ஐயோ நகை கிடைச்சிருச்சா சார் வணக்கம் சார். என்னம்மா? என் அம்மா நகை திருடு போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அது கிடைச்சிருச்சுன்னு போன் வந்துச்சு சார். ஐயோ இவளா? இவ கண்ணில் பற்றக்கூடாது. ஆமாமா, இப்பதான் திருடினவங்களை பிடிச்சோம். தோ இவங்க தான். டேய் டேய் திரும்புடா. உயர் அதிகாரி முன்னாடி எப்படி திரும்பி? டேய் திரும்புங்கடான்ற. டேய் திரும்புங்கடா.